ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே மதனிலம் 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 மயிலிட்டி மலாலி மயிலிட்டி மலாலி மயிலிட்டி மலாலி மயிலிட்டி. இங்கே இவ்வளோ தேசம் நடந்து வந்து தான் என்னுடைய காணிக்கா வாரன். ஆனால் இந்த அருணா பிரச்சனையில் இவன் இந்த கொமாண்டன் தான் ஏதோ ஓடின பிள்ளையன் ரோட்டை தன் கேட்டு நிற்கிறான். தந்த காணியாம் தந்த பிள்ளையன் ரோட்டாம். நாங்கள் இருக்கின்றனே இந்த பிள்ளையன் ரோட்டுக்கு இந்த ரோட்டில் பிள்ளையன் ஓடினது. இப்போ தந்த காணிக்க பிள்ளையன் ஓட போகிறாரே. நாங்கள் தெருவழியை தெரியுற பிள்ளையனோட காணி வேணுமா? யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்து பிள்ளையன் எடுத்து ஓடுறாரு. வந்து எங்கட காணிங்க விடுறது பிள்ளையனோட காணி கேட்குறேன். எங்கட காணிங்க விட்டா நாங்களே பிள்ளையனோட வேணும். இங்கே நாங்களே பிள்ளையனோட கூப்பிடல, பாதுகாப்புக்கும் கூப்பிடல. பாதுகாப்புக்கு வந்து பிள்ளையன் ஓடிக்கொண்டு ஓடுறதுக்கு எங்களை சொந்த காணிகளை வச்சு கொண்டு நாங்கள் வேண்டி விட்டு காணி ஓடும் கொண்டு எங்கட நிலத்தை விட்டா நாங்கள் எங்களுக்கு குடியேறி எங்களை சொந்த வீடு வாசல்ல இருப்போமே. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த ஏமாற்றங்களை தாங்கி வந்த இந்த வலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் உடனடியாக 1 வருடத்துக்கு அனைத்து நிலங்களும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழிக்கு ஏற்ப அவர்களின் நம்பி அந்த ஆட்சி பீடங்கள் இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்படும் என்ற இயக்கத்தில் இருந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரி ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இராணுவமே 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 இராணுவமே. வேண்டாம் வேண்டாம் மாட்டுக்காணி வேண்டாம் 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 வேண்டாம். இராணுவமே 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 இராணுவமே. அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே
அரசே உமது நிலம் உமது நிலம் உமது நிலம் உமது நிலம் மயிலிட்டி பலாலி மயிலிட்டி பலாலி மயிலிட்டி பலாலி மயிலிட்டி. இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலப்பாடுகளை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கூறி வந்தாலும் இன்று வரை அது நிறைவேற்றப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக 36 ஆண்டுகளாக வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்த நிலையிலே வசித்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வாழ்வியங்க வாடகை வீடுகளில் தங்கி வருகின்றார்கள். பலர் முகாம்களிலும் இருக்கின்ற சூழல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த ஏமாற்றங்களை தாங்கி வந்த இந்த வலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் உடனடியாக ஒரு வருடத்துக்கு அனைத்து நிலங்களும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழிக்கு ஏற்ப அவர்களின் நம்பி அந்த ஆட்சி பீடங்கள் ஏறினால் எங்களுக்கு எங்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்படும் என்ற இயக்கத்தில் இருந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக யுத்தம் முடிந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடக்கின்றன, 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கைகளுக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதற்காக அவருடைய இராணுவ தேவைக்கு அப்பாற்பட்ட காணிகள் பலது இருக்கின்றன. ஆகவே மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு சொந்தம் என்கின்ற கருத்தை கொடுத்த தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதும், அந்த மக்களுடைய அபிலாசைகள் சொந்த பூர்வீக இடங்களை மீள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கின்றது. எனவே அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குரல்கள் நிச்சயமாக இன்று ஒரு நாள் வெல்லும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இதை ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து, அவரால் பாதுகாப்பு அமைச்சினுடைய பாதுகாப்பு கூட்டுப்படத்தை அமைச்சர் தலைமையாக ஜனாதிபதி இருக்கின்ற பொழுது அவர் இதை கரிசனை எடுத்து உடனடியாக அந்த மக்களுடைய நிலங்களை அவர்களிடம் வாழ்விடங்களை கையளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதற்கு அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அவர்களுடன் நாங்கள் எப்போதும் பக்கபலமாக நின்று இந்த மண்ணை விடுவிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம். நன்றி. இருந்து இங்கே இவ்வளோ தேசம் நடந்து வந்து தான் என்னுடைய காணிக்கா வாரன். ஆனால் இங்கே அருணா பிரச்சனையில் இவன் இந்த கொமாண்டன் தான் ஏதோ ஓடின பிள்ளையன் ரோட்டை தஞ்சிட்டு நிற்கிறான். தஞ்சை காணியாம் தஞ்சை பிள்ளையன் ரோட்டாம். நாங்கள் இருக்கின்றனே இந்த பிள்ளையன் ரோட்டு சின்ன ரோட்லான பிள்ளையன் ஓடினது. இப்போ தஞ்சை காணிக்க பிள்ளையன் ஓட போகிறாரே. நாங்கள் தெருவழியை தெரியுன்னா ஒரு பிள்ளையனோட காணி வேணுமா? யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்து பிள்ளையன் எடுத்து ஓடுறாரு. வந்து எங்கட காணிங்க விடுறது பிள்ளையனோட காணி கேட்குற எங்கட காணிங்க விட்டா நாங்கள் என் பிள்ளையனோட வேணும். இங்கே நாங்களே பிள்ளையனோட கூப்பிடல, பாதுகாப்புக்கும் கூப்பிடல. பாதுகாப்புக்கு வந்துருந்து பிள்ளையன் ஓடிக்கொண்டு ஓடுறதுக்கு எங்களை சொந்த காணிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வேண்டி விட்டுருக்கிறோம். வேறு காணி ஓடும் கொண்டு எங்கட நிலத்தை விட்டா நாங்கள் எங்களை குடியேறி எங்களை சொந்த வீடு வாசல்ல இருப்போமே. இவ்வளோ தேசம் நடந்து வந்து இந்த காணி பூமிக்காக அங்கேருந்து நடந்து வரோம். நடந்து வந்து காணிக்காக ஓடி நடந்து வரோம். அவர் காணிங்க பிள்ளையனோட காணி பத்தாதான். முந்தி ஓடின பிள்ளையன் ரோடு தானே. இப்போ தானே இந்த பிள்ளையன் ரோட்டு 90ஆம் ஆண்டு ரோட்டை பெருப்பிச்சு பிள்ளையன் ஒரு இளங்கிற காணியை கண்டுட்டு போகவா விருப்பம் வருது இல்லை. அன்றைக்கு வரதுக்கும் இதை விரைவாக தேங்காய்ச்சி கொண்டு போகிறாங்களாம். கொண்டை விட்டுட்டு சொந்த காணி தென்னை நட்டை வந்து தேங்காயெல்லாம் வச்சு கொண்டு போய் போடினோம். நாங்கள் தெருவழி எதிரினோம், தேங்காய் எத்தினோம், விளக்கினோம். எங்களை காணிங்க விடுறதுக்கே நம்ம பிள்ளையார் ஓடுறதுக்கு காணி வேணுமா? கொமாண்டர் நேரம் வந்து எங்களோட கதை கிடக்கும். இங்கே நேரம் வந்து கதை பார்ப்போம். எங்களை காணிங்க வச்சு கொண்டு பராளிக்கனா ஊக்கம் பத்தாது. ஊக்கமாக வந்து ஐயர் விட்டு அடி செம்மையில் இருந்தால் அவன் தண்டை வாட்டு கழுவி போவான். காணிங்க விட்டுட்டு போறவே நண்டு கொண்டிருக்கிறான். காணிங்க விட்டுட்டு பராளி கொமாண்டன் எங்கட காணிங்க விட்டுட்டு போறதுக்கே இங்கே இருக்கிறாங்க.
கூப்பிடுறோமோ பாதுகாப்பு கூப்பிடுறோமோ ரோட்ல யாரு கூப்பிட்டவன் போலீஸ் பாதுகாப்பு கூப்பிட்டு இங்க வச்சிருக்கணும். நாங்கள் கூப்பிடல. ரோட்ல பாதுகாப்புக்கு வந்து இங்க கடைசியா காணி பூமி முழுக்க ஆட்சி கொண்டிருக்கணும். அந்த கொமாண்டன் நேரம் வந்து காய்க்க வந்தனா காணியோ நீ வேண்டியோ காணியை நாங்கள் பாடுபட்டு வேண்டி விட நீ வந்து இங்க பிள்ளைன்னு ஒரு காணியை வச்சு கொண்டிருக்கிற எங்கட சொத்தை விட்டாயே நாங்கள் உங்க அலைய போறோம். எங்கட ரோட்டை காணியை முடிங்கோ. ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு வழிபட போறதுக்கு அனுமதிக்குன்னு சொல்லி ஒரு கதை என்ன சொல்லி இப்ப இப்ப விடாம இருக்கிறாங்க தானே, அதை பத்தி என்ன சொல்லு? ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.